ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறீங்க. எல்லாமே அவங்க வீட்டில் செய்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு ஸ்டாரோட ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்பவே வித்தியாசமான உணவுகள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது ராகி இட்லி, அடுத்தது ஒரு வடை, அடுத்தது ஆரோக்கியமான ஒரு சுண்டல், அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார். உங்கள் ஸ்டாலில் நீங்கள் என்னென்ன உணவுகள் போட்டிருக்கீங்க? சரி, ராகியில் இட்லி போடணுன்ற ஐடியா எப்படி வந்தது? நீங்கள் அதை ஃபுல்லாக சாப்பிட. ஸோ இன்றைக்கி வரவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ, நன்றி. ஸோ இப்போ சார் பார்த்தீங்கன்னா நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க ஆரோக்கியமான ராகி இட்லி. ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது என்ன வச்சுருக்கீங்க அந்த வெள்ளை கலரில்? அது என்னது? லஸ்ஸி. வாவ், எல்லாமே பார்த்தீங்களா ராஜு ஸ்டாரோட ஸ்டாலில் ஆரோக்கியமான இட்லி, ஆரோக்கியமான லஸ்ஸி, அடுத்தது துவையல். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ரெசிபி போட்டிருக்காங்க நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னென்ன இன்னைக்கு ரெசிபி நீங்கள் போட்டிருக்கீங்க? Okay, you have boiled potatoes. Boiled potatoes. Basically, this vada, right? You put it within this. Vada pav. Wow, my favorite vada pav. You have to put within this, inside this. Okay. Pav. Vada pav. This is made out of potato. You have to boil potato and put. What is this? Just to give you context, This is like little garlic and chilies chutney kind of thing. Okay. how it This is nets specially that made 100 for rupee vada multiply pav. into Okay. Okay. 1000 rupees, 2000 rupees. How You it nets. like spicy? So whatever they You do, can have. Okay. Don't like spicy. Okay. Thank you so much. miss 10 times. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்த ஸ்டாலில் வடாபாவை பார்த்துருக்கோம். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு நம்ம இதை டேஸ்ட் பண்ணுவோம். காரசாரமான அந்த மிளகாயோட. 95. Today, சீக்கிரம் வாங்க, லேட்டாக வந்தால் போண்டா காலி ஆகிடும். ஆமாம். என்ன போண்டா இது? Vegetable bonda. வெஜிடபிள் ஆலு. ஆலு போண்டா. இது மேடம் சாக்லேட் ட்ரஃபிள். open பண்ணி காட்ட சொல்றேன். சாக்லேட் ரஃபிள்ஸ். அப்புறம் இது லைக் முறுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு. சாக்லேட்ல தான், பட் என்ன ஓகே. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆலு போண்டா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல ரொம்பவே ஆசையாக இருக்கு. அடுத்தது இது இந்த இதுவா வெஜ் கட்லெட் பீட்ரூட் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் கண்டுபிடிச்சிட்டா. இது சீஸ் உள்ள சீஸ் வச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? இது செட்டிநாடு சீப் சீடா. ஓகே, சீப்பு சீடையா? அந்த சீப் வச்சு பண்ணுவாங்க அதானே? சீப் மாதிரி. ஓகே, அதுக்கு நாங்க ஒரு இது வச்சிருக்கோம், அச்சு வச்சிருக்கீங்க. ஓகே, இது வந்து உப்பு சீடா. உப்பு சீடை உருண்டையா இருக்கும். இது தட்டையா இருக்கு. செட்டிநாடுல பண்ணவே. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வெரைட்டியாக ஃபுட்டு பார்த்தாச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு சூப்பரான ஒரு கட்லட், நல்ல ஆரோக்கியமான கட்லட் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த போண்டாவை டேஸ்ட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான கேக்கு தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே விதவிதமான கேக்கெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு அதோட வெரைட்டிலாம் தெரில. நம்ம நான்சி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான்சி மேடம், இது ஒயிட்டாக இருக்கே, இது என்னது இது? ஓகே, அது எப்படி பண்ணுவீங்க இது ரெசிபி? கோகோனட் மில்க் ரெசிபி சீக்ரெட் சொல்கிறீங்களா? ரெசிபி சொல்கிறீங்களான்னு? சீக்ரெட் ரெசிபி சொல்ல மாட்டோம். இது என்னது? தேங்காய் பால் வச்சு பண்ணப்பட்டோம். ஓகே, நாங்கள் யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது என்னது? இது Truslious, ஓகே. dream cake, ப்ரௌனிஸ் 3 variety of brownies இருக்கு. Nutella, lotus biscoff, classic brownie. வாவ், இதுல 6 varieties. சூப்பர். walnut, nuts, chocolate, lotus biscoff, அதுக்கப்புறம் Nutella. இதுல வந்து jar cake, KitKat, Oreo இருக்கு. கிட்கேட். Cupcakes. இது பார்த்தீங்கன்னா ஜார் கேக் நல்ல பாட்டிலோட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கப் கேக். வெரி நைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்று போயிடுது. ஏன்னா நான்சி மேடம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அதனால தான் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு போய் பார்க்கலாம். குட்டி பாப்பா ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க என்ன டிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ரூட் சாலட். ஸோ ஒரு டேஸ்டியான ஒரு ஆரோக்கியமான
ஒரு சாலட் போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ இந்த சாலட் நம்ம வாங்குறோன்னும் போது இதோட ரேட் என்ன? தேடுறாங்க லிஸ்ட்டில் தேடுறாங்க. 25. கண்டிப்பாக 25 ருபீஸ்க்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் நல்லா வருது. நல்லா ஆரோக்கியமானதாக கொடுத்துருக்கீங்க. எல்லாம் எண்ணெயில் பண்ணதாக கொடுத்தாங்க, நீங்கள் தான் ஆரோக்கியமானதாக கொடுத்துருக்கீங்க. குட் குட் குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். மேடம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சூப்பரான குட்டி குட்டி போண்டா, நல்லா சுட சுட இருக்குது. அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, அடுத்தது ஒரு கார சட்னி. ஓகே, என்னோட ஃபேவரட்டான தம்பி இது பேர் என்ன? மொஜிட்டோ. இது பேர் நமக்கு வாயில் வராது, அதனால தான் தம்பியை சொல்லிட்டேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ செஞ்சிட்ருக்காங்க. சரி, இதோட ஃபார்முலா என்ன? எப்படி பண்ணுவீங்க? எதை போடுவீங்க? டக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு தொழில் கைவசம் இருக்குது தம்பிக்கிட்ட. என்னென்ன முதல்ல போடுவீங்க? லெமன், அதுக்கப்புறம் மின்ட் திறந்து காட்டு. சூப்பர். அப்புறம் இது என்னப்பா? இது மொஜிட்டோ சிரப். ஓகே, இதை மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு வந்து லாஸ்ட்டில் குடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன உணவுகள் செய்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. கார்ன், நல்ல ஒரு சுவையான கார்ன். இது வாட் இஸ் திஸ்? This is வடை. ஓகே, வடையை பார்த்தீங்கன்னா போத்தி வச்சுருக்காங்க குளிருன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி வச்சு. ஓகே, பாஸ்தா. ஓகே, வாட் இஸ் திஸ்? This is bobbatu, Andhra special. You want open? I don't know what is puppet. Yes, sorry. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது பேர் எனக்கு தெரியல. ஸோ அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு ரெசிபியை தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் திஸ்? This is a milk jelly. I mean like Aruku special thing. ஓகே, மில்க் ஜெல்லி. ஸோ இப்போ ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ரெசிபியை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஷோமி. తిండ్రోనే ఒక పూర్ణం పెడతారు కాదు. ఓకే, బోలీ సొత్తు మేము బోలీ. మీరేం చెప్తారు? బొప్పట్టు. ఓకే, நான் ரெசிபி கற்றுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க போலியை தான் பொப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஒன்? This is milk jelly. ஓப்பன். How to make this? I mean there is a powder actually. This is Recipe. I want this recipe. This is a milk jelly, just mixing with milk and adding some sugar or jaggery. Sugar Or jaggery. Okay, milk and sugar. Milk and this powder. There is a special powder. What powder? Available near Aruku side. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாலுக்கு போகலாம். இது ஒரு லட்டு, ஒரு சத்துமாவு லட்டு வச்சுருக்காங்க, ஒரு மசால் வடை வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாலில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். குட்டி பசங்க போடுறதால நிறைய பார்த்திங்கன்னா பொம்மைகள்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இவங்க என்ன டிஷ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன இருக்குது இதில்? வாவ், சூப்பராக இருக்குது. நீங்களே வீட்டில் பண்ணீங்களா? அடுத்தது ரோஸ் மில்க். கூலிங்காக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாலுக்கு வந்தோன்னா குளுன்னு நம்ம குடிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். பாய். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சமைக்கிறதுன்னு இல்லை, இதை மாதிரி இவங்க சேல் பண்ணுற பொருட்களும் பார்த்திங்கன்னா விற்பாங்க. இப்போ சாரீ சேல் பண்ணுறாங்க, பொட்டிக் வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது இதை மாதிரி சாரீஸும் வச்சுட்டு அவங்களோட பொட்டிக்கை பற்றிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற வெரைட்டி இதெல்லாம் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தும் வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான அல்வா சாப்பிட வந்திருக்கோம். மேடம் பார்க்கும்போது எனக்கு நாக்கு ஊறுது. கேரட் அல்வா. ஸோ எனக்கு நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சு தரீங்க. என்ன ரேட் இது? இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? ஒரு ஸ்கூப் தானே தருவோம். ஒரு ஸ்கூப் பரவாயில்ல, டயட்டில் இருக்கவங்களுக்கு அது போதும். நெக்ஸ்ட்டு குலோப் ஜாமுன். வாவ். சர்பத்.
மகாபத் கா சர்பத் போன வருஷம் நான் போட்டேன் இதை. அப்படியா? அண்டா ஃபுல்லாக போட்டேனே, நாங்க பானிபூரி தான் சாப்பிட்டோம் உங்ககிட்ட. காலி ஆயிடுச்சு. இது கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை. ஸ்வீட் கொழுக்கட்டை. உள்ள போறேன்னு என்ன வச்சிருக்கீங்க? கடலைப்பருப்பு, தேங்காய் கடலைப்பருப்பு, ரவா லட்டு. வாவ், செம வெளவெளேர்னு இருக்கு. பைத்தப்பருப்பு லட்டு. அந்த பைத்தப்பருப்பு லட்டு எவ்வளோ? 10 rupees each. கம்மியா இருக்கு. பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இந்த ஸ்டாலில் செமையான ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே ஹோம்மேடு இட்லி பொடி, சிக்கீஸ் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஓகே, இந்த ஸ்டாலில் நிறையவே ஸ்வீட் இருக்குது. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு எல்லா ஸ்வீட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பவித்ரா மேடம் போட்டிருக்க ஸ்டாலில் நிறைய பொடி வகைகள் இருக்குது. சாம்பார் பவுடர், அடுத்தது ஜவுரி பவுடர், டர்மரிக் பவுடர், அடுத்தது ரசம் பவுடர், கொரியாண்டர் பவுடர். இது என்னது? இது மல்டி கிரெயினா? ஓகே, இதெல்லாம் நீங்களே அரைச்சதா? ஸோ எல்லா பொடியும் நீங்களே அரைச்சது. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே அந்த மேடம் பார்த்தீங்கன்னா எல்லா பொடி வகைகளும் வச்சு நமக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணணும். ஒர்க்கிங் உமன் அவங்க போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கும் தனிப்பட்ட திறமைகள் நிறைய இருக்கும். சமையலில் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா சில பொருட்கள், ஆபரண பொருட்கள், இதை வாங்கிட்டு வந்து விற்கிறது, நைட்டி விற்கிறது, சாரீ விற்கிறது, இதுவும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. சில பேர் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. இதை மாதிரி ஸ்டால் போடும்பொழுது நிறைய வகையான திறமைகள் வெளியில் வருது. ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க, ரொம்பவே பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கும் பொழுது அவங்களோட திறமைகள் வெளியில் வரும். நல்ல பேச்சு திறமையும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். எல்லாரோட பழகிற திறமை வரும். அவங்கக்கிட்ட இருக்க தனித்தன்மை வெளியில் வந்துட்டு இதை ஒரு பிஸ்னஸாகவும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு வருது. ஸோ அவங்க வீட்டில் இருந்தபடியே உணவுகளை விற்பனை செய்கிறதுக்கு, எல்லா திறமைகளும் வெளியில் வரத்துக்கு இதை மாதிரி ஒரு அரங்கம்ன்றது பெண்களுக்கு தேவைப்படுது. ஊறுகாய் வகைகள் ரொம்பவே அழகாக பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ இந்த மாதிரி நமக்கு பாக் ஃப்ரீட் சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாரோடைய தனித்திறமைகளையும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. முக்கியமாக இவங்க பொருட்களை விற்பனை பண்ணுறது அப்படின்னு இல்லை, இவங்களோட தனித்திறமை வெளியில் வர்றதுக்கு இந்த இடம் வந்து சரியான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோன்னே கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஃபேவரெட்டில் இங்கே பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் இட்லி வச்சுருந்தாங்க. ராகி இட்லி செம சாஃப்டாக இருந்தது. அதுக்கு ஒரு சாம்பார், புதினா சட்னி, கொஞ்சம் சுண்டல், மசால் வடை எல்லாமே இருந்தது. நல்லா ஒரு கட்டு காட்டிட்டு அடுத்த ரவுண்ட் சுற்றி பார்க்க கிளம்பிட்டேன். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இங்கே இவங்க கொடுத்துருந்தது எல்லாருக்குமே ஃப்ரீ தான், விற்பனைக்கு அல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு பாராட்ட தகுந்த விஷயம்தான். நம்ம ஒரு உணவை மற்றவங்களுக்கு செய்து தரணும்னு எனக்கு ஆசை அப்படின்னாங்க. அவங்களோட ஆசையை இதில் நிறைவேற்றிட்டாங்க. எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஒரு ராகி இட்லி இலவசமாகவே கொடுத்தாங்க. பாராட்டுக்குரிய விஷயம் இது. உணவுகள் நிறைய பேருக்கு சாப்பிட்றது விதவிதமாக பிடிக்கும். எனக்கு விதவிதமான உணவுகள் எப்படி செய்கிறாங்க அதை கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அதை மாதிரி நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போன சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அவல் விகடன் காம்படிஷன் நடந்தது. தீனா சார், செஃப் தீனா அவர்கள் பார்த்திங்கன்னா நடுவராக வந்திருந்தாங்க. சிறுதானியங்களை மையப்படுத்தி ஒரு 10 வகையான உணவுகள் செய்திருந்தேன். முக்கியமாக பார்க்கும்போது ராகி பாஸ்தா பண்ணேன். அது குழஞ்சி போயிட்டு எனக்கு மைனஸ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான உணவுகள் இதை மாதிரி வெளியிடங்களுக்கு வரும்போது தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். கண்டிப்பாக அவல் விகடன் குக்கிங் காம்படிஷனை பற்றிய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தீனா சார் சொன்ன நிறைய டிப்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். இந்த காம்படிஷன் போயிட்டு வந்ததால் இந்த வருஷம் இந்த ஸ்டாலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. போன வருஷம் நான் ஒரு 7 டிஷ் போட்டேன், எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.